அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் நம்ம சூரா யூனுஸை ஓதிட்டு இருக்கோம். அல் குரானை தொடர்ந்து நம்ம ஓதிட்டுருக்கோம். இறைவன் அதற்கு நமக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கான். சூரா யூனுஸில் இன்றைக்கி 2வது நாள். 10 அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அந்த 10வது அத்தியாயம் பார்த்திங்கன்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத இறைவன் பேசியிருந்தான். அதாவது சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க, இறைவா நீயே தூய்மையானவன் அப்படின்னு அவங்க எப்போவுமே சொல்லிகிட்ருப்பாங்க அப்படின்னும், மேலும் சாந்தி நிலவட்டும் என்பதே அவங்களுடைய வாழ்த்தாக இருக்கும். இன்னும் அகிலத்தார்களின் அதிபதியான அல்லாவுக்கே எல்லா புகழும் என்பதே அவர்களுடைய அனைத்து விஷயங்களின் முடிவுரையாக இருக்கும். அப்போது நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு சொர்க்கத்தை நம்ம லக்ஸூரியஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த லக்ஸூரியஸை தாண்டி, அதாவது நல்லா சுகபோகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இறைவன் இங்கே குறிப்பிடுறது என்னென்னா, நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அதனுடைய கடைசியில் அல்லாஹ்வுடைய புகழ் தான் மேலோங்கும். இப்போ அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான், நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், பூமியே சொர்க்கமாயிரும் அல்லாஹ்வுடைய சொல்படி நம்ம கேட்டு நடந்தோம் அப்படின்னா சொல்கிறோமா இல்லையா? அப்போது விஷயம் என்னென்னா, நீங்கள் சொர்க்கத்தில் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. சொர்க்கத்துலேயும் நமக்கான ஒரு வாழ்வு இருக்குது. அது எப்படிங்கிறது நமக்கு தெரியலை, இறைவனே அறிவான். கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு சொல்லிக்கிட்டும் இருக்கான். அப்போது சொர்க்கத்தில் நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இன்றைக்கி நமக்கு எவ்வளோ கடினமாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளால் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியல, ஹெல்த் இல்லை, ஃபேமிலியில் நல்ல பேர் வாங்க முடியல, சொசைட்டியில் நல்ல பேர் வாங்க முடியல, இல்லை யாரையும் நம்ப முடியல. இப்படி ஏகப்பட்ட இஷ்யூஸ் நம்மளை சுற்றி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. ஆனால் சொர்க்கம் அப்படின்னு வந்தப்போ நீங்கள் வாழுவீங்க, சேம் இதே மாதிரி வாழுவீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே இறைவன் புறத்துலேருந்து கிடைக்கும். அது நம்மளுடைய செயல்களுடைய முடிவு எல்லாமே அவனை புகழக்கூடியதாக இருக்கும். அப்போனா தெளிவான இறைவனுடைய ஆட்சி அங்கே மேலோங்கி இருக்கும். ஸோ அதை நம்ம விளங்கிக்கிடணும். இன்றைக்கி நம்ம எதை நோக்கி கஷ்டப்பட போகிறோம், எதை நோக்கி இறைவன் நம்மளை கூப்பிட்றான் அப்படின்னா, என்னுடைய புகழ் மேலோங்கிற மாதிரி, அதாவது இறைவனுடைய புகழ் உயர்ந்து நிற்கிற மாதிரி இறைவன் சொன்ன முறைப்படி வாழணுங்கிறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுட்ருக்கான். அப்போது கியாமத்தில் சொர்க்கம்னு நமக்கு வாக்களிக்கப்பட்டுருச்சுன்னா நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அவனை திருப்திப்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். அவன் சொல்படியே நம்ம இருப்போம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அல்லாஹ் இப்படிலாம் இருக்க சொல்கிறான், இப்படிலாம் இருக்க வேணாங்கிறானே, நம்மளால் முடியலையே அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம முயற்சி பண்ணுறோம். முடியுதோ முடியலையோ மனசில் நீயத்தாவது வச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணுறோம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே அது நிச்சயமாக நடக்கும். அதைத்தான் இங்கே பேசுகிறான். இப்போது சொந்த வீடு என்னால் கட்ட முடியல, சொர்க்கத்தில் கட்டலாம். அதற்கான எல்லா ஏற்பாடும் உங்களுக்கு இருக்கும். என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல, சொர்க்கத்தில் பண்ணலாம். என்னால் அழகாக இருக்க முடியல, என்னோடய ஃபேமிலியை நல்லா ரொம்ப என்னால் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏன்னா அல்லாஹ்க்காக நான் செலவு பண்ணுறேன். சொர்க்கத்தில் நீங்கள் உங்களுக்கான ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப இது பண்ணலாம். ஸோ எல்லாமே இங்கே நீங்கள் செய்ய போகிறது செஞ்ச மாதிரியே தான் சொர்க்கத்தில் இருக்க போகுது. ஆனால் தி பெஸ்ட்டாக இருக்கும், அதுதான் விஷயம். அதனால தான் சொர்க்கம் நமக்கு சலிப்படைய செய்யாது. ஸோ இதை இறைவன் ரொம்ப அழகாக நமக்கு குறிப்பிடுறான். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ இருக்கிறது ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்கிற மத்தியில், நீ ஆசைப்பட்ட லைஃபு சொர்க்கத்தில் தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் கூப்பிட்றான். ஸோ அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோத்தையும் இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். விஷயம் புரியுதா? எனக்கு இப்போ எங்கே நான் ஒரு ஒரு 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடு வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு சொர்க்கத்தில் 1.5 கோடி மதிப்புள்ள வீடே கிடைக்கும் அப்படின்னா, இந்த 50 லட்சத்தை நான் இழப்பேனா இழக்க மாட்டேனா? அப்போது இதுதான் விஷயம். ஸோ சொர்க்கம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது தான். ஆனால் அதனுடைய பேசிக்கை புரிஞ்சுக்கோங்க. இங்கே வாழ்கிற மாதிரியே ஆனால் ரொம்ப அழகான முறையில் வாழ்கிறதுக்கான ஒரு இடமாக அது இருக்கும்.
சரியா? ரைட். அப்போது இன்னைக்கு இறைவன் 11வது ஆயத்திலேருந்து வேறு என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. வலவ் யு அஜ்ஜிலு, அவசரப்படுத்தினால், யு அஜ்ஜில் அவசரப்படுத்தினால், அல்லாஹு லின்னாசி ஷர்ர தீங்கை, திஜாலஹும் அவர்கள் அவசரப்படுத்துவது போல், பில் ஹைரி ஹைர் அப்படின்னா நன்மையை, ஹைர் அப்படின்னா நன்மையை, லகுசிய இலைஹிம் அஜலவுஹும் ஃபனதருல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா ஃபி துக்யானிஹிம் யஅமஹூன். இப்போ மனிதர்கள் உலகின் நன்மைகளை கோருவதில் எந்த அளவு அவசரப்படுகிறார்களோ அந்த அளவு மனிதர்களுக்கு தீங்கிழைப்பதில் அல்லாஹ்வும் அவசரம் காட்டினால் அவர்களின் செயல்பாட்டிற்கான அவகாசம் என்றைக்கோ முடிக்கப்பட்டுவிட்டிருக்கும். ஆனால் இது நமது நியதி அல்ல. எனவே எவர்கள் நம்மை சந்திக்க இருப்பதை நம்பவில்லையோ அவர்களை அவர்களின் வரம்பு மீறிய செயல்களிலேயே உழன்று கொண்டிருக்கும்படி நாம் விட்டுவிடுகிறோம். ஏன்னா அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், உங்களுக்கு சொர்க்கத்தில் இங்கே நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்களோ அதே தான் கிடைக்க போகுது. ஆனால் எல்லாமே தி பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய செயல்களுடைய எல்லா முடிவும் சிறந்ததாகவே இருக்க போகுது. இறைவனை புகழக்கூடியதுன்னா சிறந்தது தானே. அப்போ அதுவே இருக்க போகுது. அப்போ அதுக்காக நீங்கள் எனக்கு இதெல்லாம் செலவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்களாம், இன்னைக்கு ஃப்யூச்சரை பற்றிலாம் ஆக்சுவலாக நம்ம தான் கோல் செட் பண்ணணும், ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும், இதெல்லாம் நம்ம தான் சொல்கிறோம். ஆனாலும் அந்த கோல் எதை நோக்கி இருக்குது? ரொம்ப சொற்பமானதாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் கோலை பெருசாக செட் பண்ணுங்கங்கிறான். அப்போது இந்த மனிதர்கள் எப்படி இந்த இம்மை உலகத்துக்காக இவ்வளோ அவசரம் காட்டுறாங்களோ, ஏன்னா நம்ம எவ்வளோ அவசரம், கொஞ்சம் பொறுமையாக 10 வருஷம் நான் இது பண்ணி நான் ஏதாவது வீடு கட்டிக்கிறேன், நான் இப்போ ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன், அப்படி இல்லாமல் எனக்கு இப்போவே அந்த வீடு வேணுங்கிறதுனால தானே நான் இஎம்ஐ எடுக்கிறேன், லோன் எடுக்கிறேன். சரி, வீடு கூட பெரிய விஷயம் விடுங்க, ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க. இப்போல்லாம் சுபஹானல்லாஹ் ட்ரெஸ்ஸுக்கு கூட இஎம்ஐன்னு காமிக்குது. எவ்வளோ ஏமாத்து பேர் வழிகள், எவ்வளோ ஏமாற்றங்கள் நடக்குது, எவ்வளோ ஸ்கேம்ஸ் நடக்குது. ஏன் அந்த அவசரம்? எனக்கு உடனே எல்லாம் கிடச்சிடணும், உடனே. இன்கேஸ் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் அவசரப்பட்டு 60 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம 30 வயசில் வாழ்ந்துட்டு 31வது வயசில் மௌத்தா போயிடுறோம். அவ்வளோதான் இருக்குது இன்றைக்கான ஒரு இதாக. மேக்ஸிமம் 40 வயசாக இருக்குது. இறைவன் பாதுகாப்பானாக. விஷயம் என்னென்னா, இப்படி நீங்கள் அவசரம் காட்டுறீங்களே, அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தீமைக்கு அல்லாஹ் அவசரம் காட்டினா அப்படின்னா உங்களுடைய கதி என்றைக்கோ முடிஞ்சிருக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அங்கே இருந்த மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். இது அவங்களுக்கு மட்டும் பொருந்தாது, நமக்கும் சேர்த்து பொருந்தும். ஏன்னா இப்போ நம்ம இதை பார்க்குறோம், ஓதுறோம். அப்போ எனவே ஆனால் அல்லாஹ்க்கு இது நியதி இல்லை. இது மாதிரி அல்லாஹ் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், நம்மை சந்திக்க இருப்பதை நம்பாதவங்க, கியாமத்திற்கு என்னை சந்திப்பீங்க, நான் உங்களுக்கு சொர்க்கம், இறைவனை சந்திப்பீங்க, இறைவன் உங்களுக்கு சொர்க்கம் தருவான் அப்படின்னு நம்ம நம்பலை அப்படின்னா அந்த இடத்துல இறைவனுக்கு மீறி, இறைவன் சொன்னதையெல்லாம் மீறி, வரம்பு மீறி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயல்கள்லையே நம்மளை உழல வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இறைவனுடைய நியதி. விஷயம் புரியுதா? அப்போ நம்ம நினைப்போம், இவங்கெல்லாம் அல்லாஹ்வை நம்பவே மாட்றாங்களே, இவங்க ரொம்ப கெட்ட விஷயங்கள் தானே செய்கிறாங்க, ஆனால் இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே. இந்த எண்ணம் எத்தனை பேர்த்துக்கு வரும்? எவ்வளோ வாட்டி நினச்சிருப்போம்.
ஆனால் அல்லாவும் அதைத்தான் சொல்கிறான். இந்த மாதிரி ஆட்களை இவங்களுடைய அந்த கெட்ட செயல்லையே உழல வைப்பேன் அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை அழிக்கிற அளவுக்கு இப்போ பென்சிலில் தான் நம்ம எழுதிட்டுருக்கோம். அதனால் நம்ம அழிச்சிட முடியும். இல்லை ஒரு மெல்லிசா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை கிழிச்சிட்டு திருப்பியும் கூட எழுதலாம். ஒரு புக்கே தப்பு தப்பாக எழுதிட்டீங்க. ஒரு பெரிய சாம்ராஜ்யமே தப்பு தப்பாக கட்டிட்டீங்க. அதை உடனே இடிக்கணும் அப்படின்னா உங்களால் இடிக்க முடியுமா? அது தப்பு அப்படின்னா செய்வீங்களா? மாட்டீங்க. கடைசி வரைக்கும் அதை தப்பு தப்பாகவே அந்த ஒரு பில்டிங் வச்சுக்கோங்களேன், ஒரு பில்டிங்கு தப்பு தப்பாகவே கட்டி முடிச்சுட்டு அது உச்சிக்கு வரும்போது ஃபைனல் டச் வரும்போது அந்த பில்டிங் எப்படி சுக்கு நூறாக ஆகுமோ அந்த மாதிரி இந்த வரம்பு மீறக்கூடியவர்களை இறைவன் செய்ய இருக்கான். அதனால தான் அந்த வரம்பு மீறிய செயல்கள்லையே அவங்கள உழல வைக்கிறான். இறைவன் பாதுகாப்பானாக. நமக்கு எங்கேயாவது அடி விழுவுது, ஏதாவது ஒரு இடத்துல இறைவன் நம்மளை அடிக்கிறான், நம்மளை கொஞ்சம் தட்டி விடுறான் அப்படின்னா சந்தோஷப்படணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஏன்னா அட்லீஸ்ட் அவன் அப்போ நமக்கு நல்வழியை காமிக்க கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறான்ல. ஒரு செயலை தப்பான செயலை நம்மளை தொடர்ந்து செய்ய வைக்கிறத விட இது தப்புன்னு நமக்கு ஏதாவது ஒரு அடி கொடுத்தாவது புரிய வைக்கிறான்ல, அதுவே பெஸ்ட். ஏன்னா வரம்பு மீறக்கூடியவர்களை கியாமத்து நாள் வரைக்கும் அதே செயலில் உழண்டுக்கிட்டு இருங்க, கியாமத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் இறைவன் விட்டு வச்சிருக்கான். அடுத்து பாருங்க, இதா மஸ்ஸல் இன்சான ஜுர்ரு தஆனா லிஜம்பிஹி அவுகா இதன் அவுகா இமா ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு ஜுர்ரஹு மர்ரக அல்லம் யதுனா இலா ஜுர்ரிம் மஸ்ஸ கதாலிக ஜுய்யின லில் முஸ்ரிஃபீன மா கானு யஅமலூன். மனிதனின் நிலை எவ்வாறு உள்ளது எனில், அவனுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் நின்றும் உட்கார்ந்தும் படுத்தும் நம்மிடம் பிரார்த்திக்கிறான். ஆனால் நாம் அவனுடைய துன்பத்தை அவனை விட்டு நீக்கிவிடும்போது அவன் தனக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்திற்காக எப்போதுமே நம்மிடம் பிரார்த்திக்காதவன் போல் சென்று விடுகிறான். வரம்பு மீறி நடப்பவர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் இவ்வாறே அழகாக காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த பிரார்த்தனை, அந்த துஆ. இப்போ மனுஷனுடைய நிலையை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனுக்கு துன்பம் வந்தால் மட்டும் நின்றுக்கிட்டு உட்கார்ந்துட்டு படுத்துட்டு எந்த நிலையிலையுமே அவன் நம்மக்கிட்ட பிரார்த்தனை செய்கிறான். ஆனால் அந்த துன்பத்தை நீக்கிட்டா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி, அந்த பிரார்த்தனையே பண்ணாத மாதிரி வரம்பு மீறி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரம்பு மீறி இன்றைக்கி நம்மளும் அதானே பண்ணுறோம். நம்ம என்ன சொல்கிறது, மனுஷங்க கிட்ட பண்ணுறோன்னு ரொம்ப சே நான் இவனுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பேன், ஆனால் இவன் பாரு என்னை நன்றி கெட்டத்தனமாக இருக்கான் அப்படின்னு நம்ம மனுஷங்களை பார்த்து நினைக்கிறோம். ஆனால் நம்ம அல்லாஹ்க்கே அப்படித்தான் இருக்கும். அப்போது நம்ம மற்றவங்கள பார்த்து நினைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம அல்லாஹ்க்கு அப்படி இருக்கோமா இல்லையான்னு தான் நினைக்கணும். அப்போது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வர்றது நல்லது. ஏன்னா அப்போ தான் அல்லாஹ்கிட்ட நம்ம நெருங்கி போவோம். அதை விட அந்த கஷ்டம் நம்மளை விட்டு நீங்குது அப்படின்னா அப்போ தான் டெஸ்ட்டே ஆரம்பிக்குது, சோதனையே ஆரம்பிக்குது. அந்த கஷ்டம் நீங்கினப்புறம் நமக்கு நன்மையான விஷயங்கள் கிடைச்சதுக்கப்புறம் இறைவன் சொன்ன முறைப்படி வாழ்கிறோமா, நன்மையாக வாழ்கிறோமா, நன்னடத்தையோடு வாழ்கிறோமா, தற்பெருமை அடிக்காமல் இருக்கோமா, அப்போ இதெல்லாம் வரம்பு மீறி நடப்பவர்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரார்த்திக்காதவன் போல வரம்பு மீறி நடப்பவர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் அழகாக காட்டப்பட்டிருக்கின்றன. இப்போ என்ன செஞ்சாலும் சரிதான். இன்ஃபேக்ட் நமக்கு நம்ம ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சோன்னே நம்மளை சுற்றியும் அல்லாஹ் சிலரை போட்டுருவான். எப்படின்னா, நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் நமக்கு ஒரு ஜால்ரா அடிக்கிற மாதிரியான சில ஆட்களையும் வச்சுருவான். இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆளாக இறைவன் நம்மளை ஆக்காது இருப்பானாக. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ நமக்கு பிரச்சனை வருதோ, பிரச்சனை வர்றது இது கிடையாது, சோதனை இல்லை.
வந்த பிரச்சனை நல்லபடியாக போகுது பார்த்தீங்களா? நல்லபடியாக போனதுக்கப்புறம் தான் நமக்கு சோதனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கவனமாக இருப்போம். வலக்கத் அஹ்லக்னல் குரூன மின் கபிலிக்கும் லம்மா ஜலமு வஜாஅத்துஹும் ருசூலுஹும் பில் பையினாத்தி வமா கானூ லியூமினூன் கதாலிக நஜ்ஸில் கௌமல் முஜ்ரிமீன். மக்களே, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த பல சமுதாயத்தார்களை அவர்கள் கொடுமைகள் புரிந்தபோது நாம் அழித்து விட்டோம். அவர்களிடமோ அவர்களின் தூதர்கள் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தனர். ஆயினும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே இல்லை. இவ்வாறே குற்றம் புரியும் கூட்டத்தாருக்கு அவர்களின் குற்றத்திற்கான கூலியை நாம் அளிக்கிறோம். அப்போது இந்த சமுதாயம் எத்தனை சமுதாயம், யார் யார், எந்தெந்த நபிமார்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எங்கே எல்லாம் நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள் போதிக்கப்பட்டிருக்கோ அவங்களையெல்லாம் மேபி நபிமாராக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வச்சுக்கிடலாம். அவ்வளோதான். இவங்க நபி இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு, ஏன்னா வரலாறுகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, போலியாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் யார் என்னன்னு நம்மளால் இன்றைக்கி சூழலில் புரிஞ்சுக்க முடியாது. பட் மெயின் விஷயம் என்னன்னா, எல்லா ஊர்களுக்கும் எல்லா சமுதாயத்துக்குமே நான் நல்லது கெட்டது சொல்லி தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஆனால் அப்படி சொல்லி அனுப்பும்போது வரம்பு மீறக்கூடியவர்களாக இருந்தால் அவங்கள நான் அழிச்சிருக்கேன். தூதர்கள் தெளிவான அந்த அத்தாட்சிகளை கொண்டு வந்தால் கூட இவங்க நம்பிக்கை கொள்ளலை. அப்போது அதனால இந்த மாதிரி குற்றம் புரியும் கூட்டத்தாருக்கு அவங்களுடைய குற்றத்திற்கான கூலியை நான் கொடுப்பேன். இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃபேக்ட் இப்போ தமிழர்கள்னு எடுத்துட்டா ரொம்ப மோசமான சில விஷயங்களை எல்லாம் சொல்லி நம்ம முன்னோர்கள் அப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு பகுத்தறிவாளர்களும் முன்னோக்கு சிந்தனையாளர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க. இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி தான் இப்போ நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு சீர்கேடான விஷயங்கள் எல்லாம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட முன்னோர்கள் அப்படி தான் இருந்தாங்க, மாற்றுக்கருத்து இல்லை. அப்படி மேபி இருந்தவங்களை தான் நான் அழிச்சிருக்கேன்னு பேசுகிறான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வரம்பு மீறினா நான் அழிப்பேன். இதுதான் அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை, இதுதான் கூலி அப்படின்னு இறைவன் பேசுகிறான். அப்போ சிந்திச்சுக்கிறங்க. சும்ம ஜஅல்னாக்கும் ஹலாயிஃப ஃபில் அர்தி மின் பஅதிஹிம் லினந்துர கைஃப தஅமலூன். பின்னர் அவர்களுக்கு பிறகு பூமியில் அவர்களுடைய இடத்தில் இப்போது உங்களை அமர்த்தினோம், நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்று பார்ப்பதற்காக. இது கிட்டத்தட்ட நமக்கு முஸ்லீம் அப்படிங்கிறதோட விஷயம் நமக்கு புரிஞ்சாதான் இது நமக்கு புரியும். என்ன அப்படின்னா, அல்லாஹு தாலா அவனுடைய வேலையை செய்கிறதுக்காக நிறைய சமூகத்துக்கு பொறுப்புகளையும் தூதர்களையும் அனுப்பி விட்டுருக்கான். அதில் மிக முக்கியமானது நமக்கு தெரிஞ்சது யூதர்கள், கிறிஸ்துவர்கள். அதை தாண்டி வெவ்வேறு இடங்களில். அப்போது இத்தனை பேர் இருந்தும் இவங்கெல்லாம் வரம்பு மீறினதுனால அவங்க அழிக்கப்பட்டு அவங்களோட இடத்துல இப்போ உங்களை அமர்த்தியிருக்கோம் அப்படின்னு அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஸ்லீம்களை பார்த்து இறைவன் பேசியிருக்கான். ஆனால் இன்னைக்கு நம்மளை பார்த்து இறைவன் சொல்கிறான். அப்போது இத்தனை பேர் இருந்தும் இறைவன் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கான். குரானை தெரிஞ்சுக்கோங்க, குரானில் இதெல்லாம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு. அப்போ இப்போ நம்மளை சூஸ் பண்ணியிருக்கான், நம்மளை அதில் உட்கார வச்சுருக்கான் அப்படின்னா ரீசன் என்ன? நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத பார்க்குறதுக்கு தான். ஏன்னா இது நமக்கு ஈஸியாக கையில் கிடைக்கல. ஏன்னா யாரோ ஒரு சாதாரண உங்களெல்லாம் விட ரொம்ப சாதாரண ஒரு பெண்கிட்ட இந்த இதை எப்படி இறைவன் கொடுப்பான்? உங்களை எல்லாம் எப்படி இறைவன் ஒன்றா சேர்த்தான்? அப்போது இதெல்லாம் இறைவனுடைய நாட்டம். நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குரானை கையில் எடுப்போமான்னு நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் குரானை கையில் எடுத்து தொடர்ந்து நம்மளை ஓத வைக்கிறான்.
இறைவன் அந்த வாய்ப்பை நமக்கு தரான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எப்படி செயல்பட போகிறோன்றத பார்க்கறதுக்காகத்தான். அடுத்து இதா துத்துலா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின் காலல்லதீன லா யர்ஜூன லிகாஅன அதி பிகுர்ஆனின் கைரி ஹாதா அவு பத்தில்ஹு குல் மா யகூனு லீ அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்சி இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய இன்னி அகாஃபு இன் அசைத்து ரப்பி அதாப யௌமின் அதீம். மேலும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்மை சந்திக்க இருப்பதை நம்பாதவர்கள் இதை தவிர வேறு ஒரு குரானை கொண்டு வரும் அல்லது இதில் கொஞ்சம் மாற்றம் செய்யும் என்று கூறுகிறார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? முதல்ல குரானே ஓதி காண்பிக்கப்படலை, அதான் மெயின் விஷயம். அடுத்தது இது இல்லாமல் வேற குரான் வந்திருக்கா, வேற குரானை கேட்குறாங்களா? ஆமாம், இறைவன் பற்றின விஷயங்களை நம்பாதவங்க நீங்கள் இங்கேயே இவ்வளோ சிரமப்படுறீங்க, நீங்கள் அல்லாஹ்க்காக சிரமப்படுங்க, சொர்க்கத்தில் உங்களுக்கு இதெல்லாம் தருவான் அப்படி சொன்னால், இல்லை இல்லை இந்த வசனம் எனக்கு இது செட் ஆகாது, நீங்கள் சொல்கிறது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். இல்லை இதில் கொஞ்சம் ஏதாவது மாற்றமாக இருக்குமா, ஏதாவது ஒரு கேப்பு கிடைக்குமா அப்படின்னு தேடி திரிகிற எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம். வட்டி ஹராமு முடிஞ்சு போச்சு, ஆனாலும் அதுக்கு வேறு ஏதாவது இதுக்கு ஏதாவது கிடைக்குமா, அதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடி தேடி போகிறோம்ல. ஏதாவது ஒரு ஃபத்வா இந்த வட்டி ஹலால்னு சொல்லிடாதா அப்படின்னு தேடி போகிறோம்ல. அப்போ இதுதான் அதாவது இறைவனை நம்பாதவங்க, இறைவனை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்பாதவங்க இந்த குரானை கொண்டு வந்து கொடுத்தா இதில் மாற்றம் செஞ்சுத்தாங்க, இது எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், என் விருப்பப்படி இதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்வது என் பணி அல்ல. நபிக்கே அல்லாஹ் சொல்கிறான், நபியே என் விருப்பப்படி இதில் எதுவும் பண்ண முடியாதுங்கிறாரு. நபிக்கேனா நீங்களும் நானும் நம்மளுடைய உலமாக்களும் ஏமாத்துறோம். அப்போது இது மாற்றக்கூடியது என்னுடைய பணி அல்ல, எனக்கு அறிவிக்கப்படுகிற இறைச்செய்தியைத்தான் நான் பின்பற்றுகிறேன். நான் என் இறைவனுக்கு மாறு செய்தால் ஒரு மாபெரும் பயங்கர நாளின் வேதனைக்கு அஞ்சுகிறேன். என்னால் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது, எனக்கு என்ன வருதோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதே தான் நம்மளும். நம்ம குரானை நமக்கு சில விஷயங்கள் நமக்கு ஓகேன்னு தோணும், சில விஷயங்கள் நமக்கு என்னடா குரானில் இப்படி சொல்கிறான்ல அப்படின்னு தோணினாலும் பிடிச்சாலும் பிடிக்கலன்னாலும் வேறு வழியே இல்லை, ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை இதுக்கு நான் மாறு செஞ்சால் பயங்கரமான அந்த வேதனை நாளின் அந்த பயங்கரமான நாளுடைய வேதனைக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு நபியவே அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் அதே வார்த்தை தான். குல் லவ் ஷா அல்லாஹு மா தலௌதுஹு அலைக்கும் வலா அத்ராக்கும் பிஹு ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமூரம் மின் கப்லி அஃபலா தாக்கிலூன். மேலும் நீர் கூறும், நான் ஓதி காண்பிக்க கூடாது என்று அல்லாஹ் நாடி இருந்தால் நான் உங்களுக்கு இந்த குரானை ஒருபோதும் ஓதி காண்பித்திருக்க மாட்டேன். மேலும் அல்லாஹும் இதை உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டான். இதற்கு முன்னர் நீண்ட காலம் நான் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கிறேன், நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லும்போது யாருமே ஏற்றுக்கிறல, இது நமக்கு தெரியும் தான். என்ன விஷயங்கள் சொல்லும்போது, நீங்கள் நேர்மையான முறையில் நடந்துக்கோங்க, இறைவன் சொன்ன முறையில் நடந்துக்கோங்க, யாரையும் ஏமாற்றி பிழைக்காதீங்க, இதெல்லாம் சொன்னான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எஜுகேஷன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே சொல்லுவான், நீ பிழைக்கிறதுக்கு மற்றவனை எப்படி வேணால் ஏமாற்றலாம், அதுக்கு பேர் இன்ஃப்ளூயன்ஸுன்பா, மேனிப்புலேஷன்பா. பட் அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சிந்திக்கணும்.
அது உங்களுடைய கல்விக்கூடங்களில் இன்னைக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ நீங்களாக தான் சிந்திக்கணும், நீங்களாக தான் நிறைய விஷயங்களை பகுத்து அறியணும். அதுக்குன்னு கல்விக்கூடங்கள் எல்லாம் மோசம்னு சொல்ல முடியாது. அது கல்விக்கூடங்களில் இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இறைவன் தெரியணும்னு நாடுறானோ அதுவும் கற்றுக்கோங்க. பட் நான் படிக்கிறது மட்டும்தான் சரி, எனக்கு போதிவிக்கிறது மட்டும்தான் சரி அப்படிங்கிற நிலைக்கு மட்டும் போயிடாதீங்க. அப்போது நபி சொல்கிறாங்க, அதாவது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள் நபிக்கிட்ட. நபியை சொல்லி இறைவன் சொல்கிறான், அல்லாஹ் நாடி இருந்தா, நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் நாடி இருந்தா, இந்த குரானை நான் ஒருபோதும் உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிருக்க மாட்டேன், ஓதி காண்பிச்சிருக்க மாட்டேன். இன்னும் அல்லாஹ் இதை உங்களுக்கு அறிவிச்சிருக்கவும் மாட்டான். ஸோ நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏன் உங்களுக்கு வருது? இதே தான் இன்றைக்கி நமக்கும். அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த குரானை நம்ம ஓத ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். சுபஹானல்லாஹ், இதை ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ தடங்கள் தெரியுமா? அப்படி என்னடா நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ், நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது குரானை ஓதுறதுக்கு அப்படின்னு. குரான் சொல்லித்தரதுக்கு எதுக்கு தகுதி வேணும்? எனக்கு புரியலை. நீங்கள் எதில் பட்டம் வாங்குனீங்க, என்ன ஏதுன்னு கேட்டாங்க. நிறையா அஃபென்ஸும் வந்துச்சு. ஆனால் என்னுடைய ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் சொன்னார், இல்லை உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, இறைவன் அருள் புரிவான் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுத்து கொண்டு வந்தது இவ்வளோ தூரம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்ம வாழ்நாள் முழுவதும் இது நடக்கணும்னு நியத் வைப்போம். ஆனால் அல்லாஹ் நாடி இருந்தால் இதை ஓதவும் வச்சுருக்க மாட்டான், நம்மளை கேட்கவும் வச்சுருக்க மாட்டான், சிந்திக்கவும் வச்சுருக்க மாட்டான். ஆனால் இது எல்லாம் இப்போ நடக்குது. அப்போனா அதுக்கு ரீசன் இல்லாமல் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த குரானை ஓத ஆரம்பிக்கும் போதும் கிட்டத்தட்ட 30-40 பேர்கிட்ட இருந்தாங்க. ஆனால் இப்போ அவ்வளோ பேர் இல்லை. அவங்களெல்லாம் நானும் இன்வைட் பண்ணுறேன். பட் அவங்களால வர முடியுதா என்னன்னு தெரில, அல்லது யூடியூப்பில் பார்க்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் யாரெல்லாம் குரானுடைய வசனங்களை நீங்கள் கவனிச்சிட்ருக்கீங்களோ, பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்கீங்களோ, அது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் நடக்குது. அப்போது இதெல்லாம் ரீசன் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஃபமன் அஸ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன் அவு கத்தப பி ஆயாத்தி இன்னஹு லா யுஃப்லிஹுல் முஜ்ரிமூன். அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட அல்லது அவனுடைய வசனங்களை பொய்யென்று கூறுபவனை விட பெரிய அக்கிரமக்காரன் யார்? நிச்சயமாக குற்றவாளிகள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள். அப்போது அல்லாஹ் மீது பொய்யை புனைஞ்சு சொல்கிறது இன்றைக்கி எத்தனை நடக்குது? அதே மாதிரி கற்பனையாக இந்த வசனங்களோட நம்ம பேசுகிறதுக்கு இந்த வசனங்கள்லாம் கற்பனையானது, இந்த இறைவன் சொன்ன இந்த வசனங்கள், குரானில் உள்ள இந்த வசனங்கள்லாம் இன்றைக்கி நடைமுறைக்கு சாத்தியமானதே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறோம்? நமக்கு சொல்லித்தரப்படுதா இல்லையா? குரானில் இருக்குது, ஆனால் சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம கொண்டு வர முடியாது. இந்த வார்த்தைகள் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போது குரானுடைய வசனங்கள் பொய் அப்படின்னா வெறும் இந்த வசனங்கள்லாம் இல்லை இது வசனமே இல்லைன்னு சொல்கிறது மட்டும் கிடையாது. மாறாக குரானில் இருக்குது, ஆனால் இன்றைக்கி லைஃபுக்கு அது ஒத்து வராது அப்படின்னு எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ, சொல்லலைன்னாலும் செயலில் காமிக்கிறோமோ, அது எல்லாமும் தான். அப்போ இதை விட பெரிய அக்கிரமக்காரன் யார் அப்படிங்கிறான். அக்கிரமக்காரன்னா குரானில் உள்ள விஷயத்த பொய்ன்னு சொல்கிறது. அப்போ குரானில் செய் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம செய்யணும், செய்யாத அப்படின்னு சொன்னால் அதை நம்ம செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கி மாற்றமாக செய்யாதன்னு சொல்கிறத எல்லாத்தையும் செய்கிறோம், செய்யன்னு சொன்ன ஒன்றை கூட செய்ய மாட்டோம். அப்போ இந்த மாதிரியான ஆட்களை அக்கிரமக்காரன் இறைவன் குறிப்பிடுறான். இவங்களை விட பெரிய அக்கிரமக்காரன் வேறு யார் இருக்க போகிறாங்க? அப்போ இவங்க அக்கிரமக்காரர்கள்னால் இவங்க தான் குற்றவாளி. இப்போ இந்த குற்றவாளிகள் ஒருபோதும் வெற்றியடைய போகிறது இல்லை அப்படின்னும் இறைவன் சொல்கிறான்.
وَيَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنفَعُهُمْ وَيَقُولُونَ هَؤُلَاءِ شُفَعَاؤُنَا عِندَ اللَّهِ قُلْ أَتُنَبِّئُونَ اللَّهَ بِمَا لَا يَعْلَمُ فِي السَّمَاوَاتِ وَلَا فِي الْأَرْضِ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ. இவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாதொரு நஷ்டத்தையும் லாபத்தையும் தங்களுக்கு அளித்திட இயலாதவற்றை வணங்குகிறார்கள். மேலும் இவை எங்களுக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரைக்கும் என்றும் கூறுகிறார்கள். நபியே, இவர்களிடம் நீர் கேளும். வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாதவற்றை நீங்கள் அவனுக்கு அறிவித்து கொடுக்கிறீர்களா? இவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் தூய்மையானவன், உயர்ந்தவனும் ஆவான். இப்போ இந்த விஷயத்தை பார்த்தோன்னா நம்ம சிலைகள் மட்டும் நினச்சிக்கிறோம். சிலைகளை மட்டும், ஏன்னா அல்லாவை வணங்காமல் சிலைகளை வணங்கினாங்க. இப்போ சிலை வணக்கம் வழிபாடில் இருக்கிறவங்க அல்லது வேறு ஏதாவது உருவ வழிபாடில் உள்ளவங்க இவங்க மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சிலர் நான் எந்த கடவுளையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கெல்லாம் இப்போது நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல. ஸோ எல்லாருக்குமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு பவர், அல்லாஹ் அப்படிங்கிறது ஒரு பவர். இப்போ அல்லாவை விட்டுட்டு வேறு எந்த நஷ்டத்தையும் லாபத்தையும் உங்களுக்கு தர முடியாததை நீங்கள் வணங்குறீங்க. அது உங்களுடைய கொள்கைகள் என்னவாக இருக்கட்டும், பணம் தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், என்னுடைய அன்பு தான் பெருசு அப்படின்னு சொல்கிறதாக இருக்கட்டும், இன்னும் இந்த இவங்க சொல்கிறது தான் சரி, இந்த மாதிரி இந்த தலைவர் சொல்கிறது தான் சரி அப்படின்னு என்ன ஏதுன்னே புரியாமல் ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு நம்ம சுற்றுறதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் எதுவுமே உங்களுக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ தரப்போகிறதில்ல. அப்போ அவங்க சொல்கிறதைத்தான் நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, என் பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன சொல்கிறாங்களோ, என் பக்கத்து வீட்டுக்காரவங்க நீங்கள் கடன் வாங்கி நகையாக வாங்குங்க, இஎம்ஐயில் ஃபோனு வாங்குங்க அப்படி சொன்னால் உடனே செஞ்சிடுறது. எனக்கு பிடிச்சவங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நம்பகமானவங்க ஏதாவது ஒன்று செய்ய சொன்னால் உடனே செஞ்சிடுறது. ஆனால் அல்லாஹ் சொன்னால் சொல்கிறதே தெரியாது, அப்புறம் எப்படி செய்கிறது, செய்யாமல் இருக்கிறது இல்லை? அதைத்தான் இறைவன் சொல்கிறான். உங்களுக்கு எந்த ஒரு லாப நஷ்டத்தையும் தராதவங்களை நீங்கள் வணங்குறீங்க, அது எல்லாமே பொருந்தும். யார் சொல்கிறத நீங்கள் கேட்டு செயல்படுறீங்களோ அது எல்லாமே. அப்போது ஆனால் இப்போ சிலர் நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ நல்ல விஷயங்கள் சொன்னாலுமே அவங்க ஒரு கருவி தான். அவங்க சொல்கிற விஷயம் யார் சொன்னது? அல்லாஹ் சொன்னது. அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா சொல்கிறவங்க கருவி தான், சொன்னது யார்? ஷைத்தான் இல்லையா? அப்போது அந்த அந்த பீக்கை தான் நம்ம சிந்திக்கணும். ஸோ யாரை நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறது, யார் சொல்லி நம்ம செயல்படுறோங்கிறது தான் விஷயம். இப்போ இவை எங்களுக்காக அல்லாவிடம் பரிந்துரைக்கும் என்றும் கூறுகிறார்கள். அதுதான் இப்போ இவங்க சொன்னாங்கன்னு நான் செஞ்சுட்டேன், இது எனக்கு நன்மையானதாகத்தான் இருக்கும், அல்லாஹ்கிட்ட எனக்கு பரிந்துரை செய்யும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. ஆனால் இது இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ், சிலர் நபியே நமக்காக பரிந்துரை செய்வாங்கன்ட்டு நபியை அவ்வளோ புகழ்ந்து அல்லாஹ்விட மேலாக புகழ்ந்து அவர்கிட்ட துவா கேட்குறாங்க, இறைவன் பாதுகாப்பானாக. சரி, இது ஒரு சைடு இருந்தால் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இதில் போயிட்டு அரசியல் தலைவர்களை அதை விட மோசமாக புகழ்கிறாங்க. கடவுளே அவங்க தான்ற மாதிரி புகழ்கிறாங்க. அல்லது யாராவது இறந்து போன அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இறந்து போன நல்லவர்களாக இருக்கலாம். இப்படி எல்லாத்தையும் பொதுவாக யோசிங்க. அப்போது இப்படி அல்லாவிடம் பரிந்துரைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நபியே உங்ககிட்ட கேளுங்க, வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாதவற்றை, வானம் பூமியில் என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஆனால் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன். ஸோ அல்லாஹ்க்கு தெரியாததை நீங்கள் அவனுக்கு அறிவித்து கொடுக்குறீங்களா?
அப்போ அல்லாஹ்க்கு எதுவும் தெரியாமையா இருக்கு, நீங்களா அவனுக்கு சொல்லி தரீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இவர்கள் இணை வைப்பவற்றை விட்டு அவன் தூய்மையானவனும் உயர்ந்தவனும் ஆவான். அப்போ நீங்கள் இவனுக்கு இணையாக யார் பேச்செல்லாம் கேட்குறீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் இறைவனுக்கு மாற்றமாக செய்கிறீங்களோ, இப்போ அவங்க பேச்சை கேட்குறீங்கல்ல, அவங்கள விட அல்லாஹ் தூய்மையானவன், உயர்ந்தவன். அது வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தோழிகளாக இருக்கலாம். தவறான ஒரு விஷயம் உங்கள் கணவராக கூட இருக்கலாம். தவறான ஒரு விஷயம் அதை செய்ய சொல்கிறாங்க, இவங்க பேச்சை கேட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, இவங்களை விட இப்போ அந்த உங்களுடைய யார் உங்களை தூண்டிவிட்டு நீங்கள் அந்த தவறு செஞ்சாலும், தூண்டிவிடக்கூடியவர்களையும் வேறு யாரோ தான் தூண்டுவாங்க. அப்படி அந்த ஹைரார்கி பார்த்தீங்கன்னா, அந்த கெட்ட எண்ணம் ஷைத்தானிடமிருந்து வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் செய்பவர்களை விட, ஷைத்தானை விட அல்லாஹ் தூய்மையானவன், உயர்ந்தவன். வமா கானன் நாசு இல்லா உம்மதம் வாஹிதத்தன் ஃபக்தலஃபு வலவுலா கலிமத்துன் சபகத் மிர் ரப்பிக லகுதிய பைனஹும் ஃபீமா ஃபீஹி யஹ்தலிஃபூன். மேலும் தொடக்கத்தில் மக்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாகவே இருந்தனர். பின்னர் பல்வேறு கொள்கைகளையும் வழிமுறைகளையும் தோற்றுவித்தனர். இறைவனிடம் முன்னரே ஒரு விஷயம் முடிவு செய்யப்பட்டிராவிட்டால் அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கும் விஷயத்தில் அவர்களிடையே தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டிருக்கும். அப்போது அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஆரம்பத்தில் மக்கள் எல்லாருமே ஒரே கூட்டம்தான். அதுக்கப்புறம் பல்வேறு கொள்கைகளையும் வழிமுறையையும் அவங்க தோற்றுவிச்சுக்கிட்டாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலு, அவங்கவுங்க எங்கெங்கே இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல கொள்கையும் லைஃப் ஸ்டைலையும் அவங்கவுங்க உருவாக்கிக்கிறாங்க. அல்லாஹ் தான் இதை ஏற்படுத்தினான், அதையும் இங்கே குறிப்பிடுறான். அல்லாஹ் தான் இதை நினச்சிருக்கான். அல்லாஹ் இதை வந்து முடிவு பண்ணாட்டி இவங்களுக்குள்ள முரண்பாடே வந்திருக்காது, அன்னைக்கே அவங்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்தையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்யூனிட்டியை உருவாக்க நாடி இருக்கான். அதனால தான் இதெல்லாம் இவ்வளோ பிரிவுகள். இன்றைக்கி ஒரு ஊர்லேயே எத்தனை குடும்பம் இருக்குல்ல, அப்போது எவ்வளோ கம்யூனிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது. இப்போ இவ்வளவும் இறைவனுடைய நாட்டப்படி தான் இப்படி ஆகியிருக்கு. வயக்கூலூன லவ்லா உன்சில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹி ஃபகுல் இன்னமல் கைபு லில்லாஹி ஃபன்ததிரு இன்னி மஅக்கும் மினல் முன்ததிரீன். மேலும் இந்த நபியின் மீது அவருடைய இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்று இறக்கி வைக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். நபியே, நீர் கூறும், மறைவானவற்றுக்கு உரியவன் அல்லாஹ்வே ஆவான். நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள், நானும் உங்களோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது இந்த நபிக்கிட்ட இந்த மக்கள் என்ன வந்து சொல்கிறாங்க, அவருடைய இறைவன்கிட்ட இருந்து இவருக்கு ஏதாவது ஒரு சான்று வந்து சேராதா, ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் சான்று அப்படின்னா ஒரு அத்தாட்சி, ஒரு பிளெஸ்ஸிங், எனிஹவ் ஒரு பெருசாக ஏதாவது கிடைக்காதான்னு இந்த மக்கள் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், மறைவான எல்லாமே அல்லாஹ் தான் அவன் அதிபதி. அதாவது மறைவானவற்றுக்கு எல்லாமே உரியவன் யார்? அல்லாஹ் தான். அதனால் என்ன கிடைக்க போகுதுங்கிறத எதிர்பார்த்து நீங்கள் இருங்க, உங்களோட சேர்ந்து நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கும் அல்லாஹ் நமக்கு ஏதாவது பிளெஸ்ஸிங்ஸ் தரமாட்டானா அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் மறந்துட்டு உட்காந்துருக்கோம். அப்போது மறைவானது எல்லாம் இன்றைக்கும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருதா அப்படின்னா இல்லை. நமக்கு தெரிகிறது அதான், அது என்ன, அந்த ஔவையார் சொல்லுவாங்க இல்லையா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு. அப்போது எவ்வளோ பெருசாக படித்தவங்களுக்குமே அவ்வளோதான்னா, நம்மலாம் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறோம். குரானை ஒரு தடவை கூட முழுசாக முடிக்கலை. அப்படின்றப்ப
நமக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? ஸோ நீங்கள் எதையும் எதிர்பார்க்க தேவையில்ல. அதாவது நீங்கள் எதையும் கேட்க தேவையில்ல. அல்லாஹ்கிட்ட எதிர்பார்த்து காத்திருங்க. உங்களோட சேர்ந்து நானும் காத்திருக்கேன் அப்படின்னு இறைவன் நபியை பார்த்து சொல்கிறான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு கம்யூனிட்டியை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். மக்கள் என்ன மாதிரி சிந்திக்கிறாங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க, அவங்களுடைய நடத்தைகள் என்னவாக இருக்குது, இதைத்தான் யூனுஸ்குள்ளே நம்ம பார்த்துட்டே வரோம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படின்னு.